ஐஸ் ஏதாவது வட்டவடா போற ரூட்ல இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இது என்ன இடம்னு தெரியல. ஏதாவது இருக்கும் பார்த்தா இது என்ன இடம்னு தெரியல. போர்டு கூட இல்லையே. நம்ம ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டா இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வட்டவடா போயிட்டு இருக்கோம். வட்டவடா மட்டும் முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு போற மாதிரி. ஆனா மழை செம்ம மழை பெய்யுது கைஸ். அங்க கீழே தான் கொச்சின் ரோட்ல இருந்து மூணார் வரங்காட்டி செம்ம மழை. அப்புறம் மூணாறுல எச தூரல். இப்போ மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. கேமரா கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அதிரப்பள்ளியில போட்டு வீடியோ எடுத்து என்ன ஆகி போச்சுன்னா மைக் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதனால மைண்ட் கழட்டி வச்சிட்டேன். அது நம்ம காலையில ஒரு வாட்டி கீழே விழுந்துருச்சு ஹெல்மெட்டோட. ரூம் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் போய் பார்த்தோம். அது சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வேற ஒரு ரூம் கொச்சின் ரோட்டு கீழே அணைச்சல்ல புக் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் கைஸ். மூங்கில் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு, ஒரு 2 பெட்ரூம், ஒரு 7 பேருமே வந்து 2 எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்தாங்க. மொத்தம் 5 பேர் படுக்கலாம் கைஸ் அந்த ரூமில். சூப்பராக இருந்துச்சு ரூம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அந்த ரூமோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வாங்க, நார்மல் டேஸில் வாங்க. அப்போ தான் வந்து இங்கே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி சண்டே தான் இருந்தாலும் மழை அப்படின்றதுனால அவ்வளோக்கா க்ரௌட் இல்லாமல் இருக்குது. அதுவே நார்மலாக இருந்துச்சுன்னா க்ரௌட் இருக்கும். என்னங்க அவன் அப்படி உட்காந்து ஓட்டிட்டு போறாரு ஜீப்ல வெளியே. பாதி உடம்பு வெளியே இருக்கு. வேறங்க வட்டாடா சூப்பரா இருக்கு. மாஸ்க் எங்கேயோ மாஸ்க்ல ஒரு ஸ்க்ரூ ஒன்று மிஸ் ஆயிடுச்சிங்க. என் மாஸ்க் கடை தகன்னு ஆடிட்டு வருது. இப்போ ரூமே ஹெட்டே அதில் தான் இருக்குதா. அப்படியே சாம வீட்டுக்கு கொண்டு போயிடணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அதிரப்பள்ளி ரோட்ல, அதிரப்பள்ளி டு இந்த மூணார் ரோடு வந்தோம்னா அங்கதான் ரொம்ப ஆஃப் ரோடா இருந்துச்சு. அங்க விட்டு அடின்னு அடிச்சுட்டு வந்தோம்னா ஸ்க்ரூ எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. நினைச்சாப்போ என்னடா போறவங்களுக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு. அதே மாதிரி ஸ்க்ரூ மிஸ் ஆயிடுச்சு. அந்த 2 வண்டி ஆல்ரெடி பஞ்சர் ஆகி பஞ்சர் ஓட்டிவிட்டோம். இப்போ ஏன் வண்டி ஸ்க்ரூ மிஸ் ஆயிடுச்சு. கேடிஎம் மட்டும்தான் ஒழுங்கா வருது. இது வந்து டாப் ஸ்டேஷன் ரோடுங்க. அதாவது இதில் தான் நிறைய இருக்கு. அதாவது மாட்டுப்பட்டி டேமு, டாப் ஸ்டேஷனு, அப்புறம் இதில் தான் நிறைய சைட் சீயிங் இருக்குது. சொல்ல போனால் இந்த ஒரு ரூட் கவர் பண்ணால் நீங்கள் நிறையா மூணார் நிறையா கவர் பண்ண மாதிரி. இது ஒரு டைரக்ஷன். அதாவது மூணார் வந்தோம்னாலே நமக்கு 3 டைரக்ஷன் போகணும். கொச்சின் டைரக்ஷன் ஒன்று, லேசா 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 கொச்சின் டைரக்ஷன் ஒன்று, தேனி டைரக்ஷன் ஒன்று, இது ஒன்று வட்டார டைரக்ஷன் ஒன்று. அதாவது இந்த டாப் ஸ்டேஷன் டைரக்ஷன். இந்த 3 டைரக்ஷனில் தான் எல்லாமே இருக்குது. மறக்காம வந்து எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. மூணார் வந்தீங்கன்னா முதல் நாள் வந்து இந்த மாதிரி வட்டவடா போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள இதுக்கு போயிட்டு அப்புறம் பொறுமையாக பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே போயிட்டு உங்களுக்கு இது பண்ணால் 3 நாள் வேணும் கைஸ். மூணாறில் 3 பகல் வேணும். 3 பகல் அப்படின்னா 2 நைட் நீங்கள் ஸ்டே பண்ணுற, 3 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தேனி ரோட்டில் வந்து ஆல்ரெடி வந்தப்போ தேனி ரோடு கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வட்டாரா கவர் பண்ணிட்டு போகிறோம். கொச்சி ரோட் வழியாக வந்தோம். கொச்சி ரோடு வழியாக வந்தனால கொச்சி ரோடு வழியாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ரோடு ஓரமாக வரதான் பார்த்துருவோம். நாங்கள் எதுவுமே உள்ளெல்லாம் போய் கார்டனு இந்த இது அந்த மாதிரி எதுவும் உள்ளெல்லாம் எஸ்டேட் இதுக்குள்ளே எதுவுமே போகல. ரோடு ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். இப்போ இது வட்டாரா போகிறோம். வட்டாரா போயிட்டு இப்போ வட்டாரா போகிற வழியே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே லேசாக பார்த்துக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான் கைஸ். அதான் கைஸ், இதுதான் நம்ம லாஸ்ட் நாள் இந்த ட்ரிப்போட. மறுபடியும் எல்லாரும் ஒரு பேக் அழுக்கு துணியோடையும் 1000 மெமரிஸோடையும் போக போகிறோம். ஃபோட்டோ ஃபுல் ஸ்டோரேஜ். அதாவது ஒரு 120 ஜிபி, இது ஒரு 120 ஜிபி, 200 ஜிபி, 240 ஜிபி கைஸ். 240 ஜிபி வந்து நம்ம மெமரிஸ் கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். என்னங்க என்னங்க இருக்கு இப்போ இருந்து இப்போ என்னங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்க்காம என்ன போய் சாதிக்க போகிறோம் வாழ்க்கையில். எல்லாமே ஒரு நாள் தான் கைஸ். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். பைக் இல்லை அது இல்லைன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நான்லாம் இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற வண்டி தான் நமக்கு வந்து ஐசிசி வண்டி. அதனால் நம்ம கிட்ட ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக வாங்க, வைப் பண்ணுங்க. மூணாறில் மட்டும்தான் மழை அதிகமாக இருக்குது. இங்கே வட்டவடா டைரக்ஷனில் இந்த பக்கம்லாம் மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். எடுத்து இந்த ரூமு வந்து அவங்க நல்லா தான் அந்த அக்கா எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க கைஸ். மழை கம்மியாக இருக்குன்னு சொன்னோடனே மழை வருது கைஸ். கொடுமை பண்ணுது கைஸ். ஆக ரூம் வந்து மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன், உடனே மழை. ஏய் எங்கடா பண்றீங்க? அத்தான் பாரு.
ஊரில் அடிச்சா 1400 பெட்ரோல் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கீழே போயிடும் கைஸ், நான் தேனியே போயிடுவேன், அந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கு வண்டியில். அவங்களாம் பாவம் பெட்ரோல் அடிச்சு சொல்கிறாங்க. இந்த ட்ரிப்பு கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ரிப்பு தான். ஊருக்கு ஒரு லாங் ட்ரிப்பு தான், இது ஒரு லாங் ட்ரிப் தான். அடுத்த மழை ரெடி ஆகுது கைஸ், அங்கே பாருங்கள எல்லாம் மேகமும் ரெடி ஆகுது. வா மாப்பிள்ள வா அப்படின்ட்டு. திருப்பி ரிட்டன் போகக்கூட மழையாவது புயலாகுது, அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மள அவ்வளோதான் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. 4 நாள் ஆச்சு விட்டு வந்து இன்னையோட. அதனால திருப்பி போகலாம், மழை புயல் வெயில் எது அடித்தாலும் சரிங்க, வண்டியை நிறுத்தாமல் ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கேஸ் செக் போஸ்ட் வந்துருச்சு. ரொம்ப நேரமாக அந்த செக் போஸ்ட் எங்கடா இருக்குன்னு தொலைவிட்டு வந்துட்டு இருந்தேன். செக் போஸ்ட் வந்துச்சு. இதுதான் கைஸ் வட்டவடா செக் போஸ்ட்டு. நம்ம போயிட்டு என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் வட்டவடாக்குள்ளே வந்துட்டோம். அதாவது ஒரு என்ட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இங்கே இல்லை. நம்ம வந்து போய்னா இங்கே என்ட்ரி மட்டும் போடணும். நம்ம வண்டி நம்பரு பேர் சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே கிளம்பி போய்க்கலாம். ஒரு 7 கிலோமீட்டருக்கு எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 7 கிலோமீட்டர் எங்கேயும் நிற்காமல் அப்படியே நம்ம ஜாலியாக போக வேண்டியதான் கைஸ். பாருங்களேன் ஃபாரஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே அதிரப்பள்ளியில் பார்த்த மாதிரி இருக்குது. இதோட ஒரு இடம் அழகாக இருக்கும். அந்த ஒரு ஓப்பனிங் ஏரியா ஒன்று வரும்ல, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப மார்னிங்லேயே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இப்போ போகக்குள்ளேயே மழை பெய்யுது, திடீர்னு மிஸ்ட்டு வருது, திடீர்னு வெயில் அடிக்குது, இந்த மாதிரி எல்லாமே நடக்குது கைஸ். ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வட்டவடா மூணாறுலேருந்து வட்டவடா வர வழி பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த டீ பிளான்டேஷன் இருக்கும் நடுவில், அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா நானே வந்து ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். ரொம்ப பெண்டாக இருக்குது கைஸ், பார்த்து வாங்க எல்லோரும் வரவங்க. இந்த வட்டவடா வந்து இந்த 60 கிலோமீட்டர் நீங்கள் வர்றதுக்கு ஒர்த்தான இடமே இந்த நான் ஒரு இப்போ வரும் பாருங்க அந்த இடம் தான் கைஸ். சூப்பராக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. ரொம்ப ஜாலியாக நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நேரமாக இதுக்கு வந்து நான் எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு இருந்தேன் கைஸ். எவ்வளோ நேரம் தெரியுமா, வந்து எங்கடா எப்படா செக் போஸ்ட் வரும் எப்படா செக் போஸ்ட் வரும்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். பட் செக் போஸ்ட் வந்துருச்சு. அந்த ஒரு வீடியோலாம் வரும்ல, ட்ரெண்டிங்கான அந்த வட்டவடா வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தொட்டெடுத்தா வட்டவடா அப்படின்னு வரும்ல, அந்த ஒரு ரீலை ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கோசமே வட்டவடா வந்துட்டுருக்கேன். ரீல்ஸில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இடத்த வந்து நேரில் பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப ஒரு உற்சாகமாகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, மழை வேறு ஒரு பக்கம் விட்டு அடிக்குது நம்மள. வட்டவடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வட்டவடா. இதுதான் கைஸ் வட்டவடாவில் இருக்கிற அந்த எல்லாருமே காட்டுற அந்த ஒரு ரீல்ஸில் காட்டுற ஒரு இடம் இதுதான். இங்கே நீங்கள் அனிமல்ஸ் கூட ஸ்பாட் பண்ணலாம். அப்பப்போ உங்களுக்கு லக் இருந்தால். என்ன இங்கே தண்ணி குடிக்க வருமா, இந்த மாதிரி இடத்துல தண்ணி குடிக்க வரும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுறம்பு தான் அதிகமாக சைடில் மேய்ஞ்சிட்ருக்குன்னு சொன்னாங்க. அது நேரத்தில் காலையிலேயே வந்து இருந்தோம்னா பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கிளம்பணும் சீக்கிரமாக, வரதுக்கு லேட் ஆகிடுச்சு கைஸ். அங்கே பாருங்களேன் ஏதோ பாருங்க ஏதோ இது மாதிரி இருக்குது கைஸ். இல்லை கைஸ், இது வந்து ஏதோ நான் ஹோட்டல் நினச்சேன். இது ஏதோ கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டி எடுக்குது கைஸ். கவர்மெண்ட்டில் இருக்கவங்களாம் தங்குறதுக்கு கட்டுங்குது. பட் இருந்தாலும் பாருங்கள் இந்த வட்டவடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வட்டவடை வந்து மூணார் வந்தீங்கன்னா வட்டவடாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வட்டவடை வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதியான இடம். உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வியூவை ரசிக்கலாம். இன்னும் வாட்டர் ஃபால்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னாங்க. ஸ்பீட் பிரேக்கரு டக்குன்னு வந்தது கைஸ். ஸ்பீட் பிரேக்கரு இன்னும் உள்ள வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஆனால் நம்மளால் வாட்டர் ஃபால்ஸுக்கெலாம் ஆஃப் ரோட் பண்ணி போக முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா என்னோடய மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அது ஃபுல்லாக வைப்ரேஷன் ஆகுது. இதையும் இது அப்படியே நான் இது மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இதை நம்ம ஹெவியாக வந்து போட்டு அடித்தோம்னா இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் கட் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம முன்னாடி அந்த மாஸ்கில் வெயிட் இருக்குல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரூ எல்லாம் கட் ஆயிரும். அப்புறம் நம்ம போகக்குள்ள ஹெட்டை தூமை தூக்கி இப்போ பேக்கில் தான் வச்சுட்டு போகணும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போயிட்டு ஒரு ஸ்க்ரூ ஒன்று ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ரெடி பண்ணி போட்டோம்னா போதும் கைஸ். பாருங்க இந்த வட்டவடா ஃபாரஸ்ட்டு அப்படியே அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப அழகாக அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. எல்லாமே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான ரோடு கைஸ். நல்லா ஸ்பீடாக தான் போகிறாங்க டக்குன்னு. நமக்கு பயமாக இருக்குது விளையிறதுக்கு. ஆனால் இவங்க வளைய பார்த்தா நமக்கு இங்கே என்னடா இவங்க இப்படி விளையிறானுங்களே அப்படின்னு பாருங்க கைஸ். இது என்ன மரம் நல்லா இருக்குது, அப்படியே ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது கைஸ். மூணார் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து வட்டவடா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 60 கிலோமீட்டர் வந்து கஷ்டப்பட்டு வருது இந்த ஒரு வியூவை பார்க்கத்தான். வந்து பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க கைஸ். நீங்கள் ஃபஸ்ட் நாள் மூணார் வந்து ஒரு 3 நாள் பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நாள் வட்டவடை வந்து பார்த்துட்டு போயிருங்க.
ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் மழை பெய்யக்குள்ளே வந்தனால எங்களுக்கு கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, திடீர்னு ஃபாக் வருது, இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு 7 கிலோமீட்டர் சொன்னாங்க. 7 கிலோமீட்ரு. அப்பா இது என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கு? எங்கே பாருங்களேன் அந்த மரத்தை, ஏதோ செக் போஸ்ட் போட்ட மாதிரி தொங்கிட்டு இருக்கு. 7 கிலோமீட்டர் வந்து எங்கேயும் நிற்கக்கூடாது கைஸ். அதாவது அடுத்த செக் போஸ்ட் இது மாதிரி செக் போஸ்ட்டோ ஏதோ ஒன்று வரும், அது வரைக்கும் எங்கேயும் நிற்கக்கூடாது. கைஸ் வட்டவடாக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் கைஸ். நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறேன். பஸ்ஸுக்கார அண்ணன் வேறு மண்ணை தூக்கி வாயிலே அடிக்கிறாரு, போட்டு மொட்டம் தம்பிட்டு போகிறாரு கைஸ். ஃபுல்லாக மண்ணெல்லாம் தூக்கி வாயிலே வந்து விழுவுது மண். நானே வயசு இறக்கி விட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் செம்ம புழுதி கிளப்புறாரு, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். சரி கைஸ், நம்ம வந்துட்டு போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளாக் எடுப்போம். வட்டவடாவில் வந்து நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம்.